உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் வேகமா பின்னாடி வந்துச்சு பாருங்க. திரும்பிங்க திரும்பிங்க திரும்பிங்க. அவங்க துணைத் தலைவர் அண்ணா இங்க பாருங்க அப்படியே. அண்ணா இங்க ஓகே. அண்ணா பூ மட்டும் அப்படி சைடுல இல்ல. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கழக தலைவர் அன்பு தளபதி அண்ணன் உதயநிதி வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். வணக்கம். அங்கு துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலினோடு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களில் சென்று மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் ஒரு தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு சென்னை வெப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கிறார். குறிப்பாக அவருடன் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, TRB ராஜா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அது மட்டுமில்லாமல் தற்போது பொறுப்பேற்க உள்ள கோவை செழியன் மற்றும் பலர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கும் பொழுது தாயகம் கவி உள்ளிட்ட பலரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் தற்பொழுது பெரியார் திடலில் மரியாதை செலுத்தி செல்கின்றனர். இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லம் செல்ல இருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மரியாதை செலுத்தி செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.